ஹாய் ஆல். மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் அன்னைக்கு. ஃப்ரீசர்ல வச்சிருந்ததுனால ரொம்ப ஐஸா இருந்துச்சு. எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் அத கிளீன் பண்ணி குழம்புக்கும், ஃப்ரைக்கும் அப்படியே பண்ணி வச்சிரலான்ட்டு தான். அன்னைக்கு வந்துட்டு சுத்தமா உடம்பு சரியில்ல எனக்கும் பாப்பாக்குமே. இருந்தாலும் வந்துட்டு இத பண்ணி வச்சுட்டா வந்துட்டு வேலை முடிஞ்சிருமே, இது ஃப்ரீசர்க்குள்ளயே இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருமேன்ட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃப்ரைக்கு எப்பயுமே ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு தான் பெரட்டி வைப்பேன். ஃபிஷ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மசாலாவை தேடுறேன். இல்ல காலி போல. வாங்கவும் இல்ல. அதனால வந்துட்டு யூடியூப்ல வீடியோ பார்த்தேன். அதுல வந்துட்டு ஈஸியா வீட்ல உள்ள பவுடர் வச்சு பெரட்டி வச்சாங்க. சோ வந்துட்டு கொஞ்சம் தனி மிளகா பொடி, கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா. நான் வந்துட்டு வீட்டு மிளகா பொடி, இந்த குழம்பு மிளகா பொடி இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஊத்தி அப்படியே பெரட்டி வச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்துட்டு இனிமே வாங்கவே வேணாமே அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே அதெல்லாம் பெரட்டி வச்சுட்டு சைட் பை சைடா மீன் குழம்பும் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த வேற கூட்டு தான் பண்ணியிருக்கேன், சௌச்சௌ கூட்டு அது இதுன்ட்டு. பட் அன்னைக்கு வந்துட்டு கத்திரிக்காய் கூட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கும் பெருசா பிடிக்காது, இருந்தாலும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் கூட்டு தான் வச்சேன். அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, கத்திரிக்காய் கூட்டு தான். இதோட கடைசி